ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து ரீசெண்டாக ஒரு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். மீண்டும் மாவட்ட கல்வி அலுவலருக்கான தேர்வு வந்து டிஎன்பிஎஸ்சி டிஓ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி 1 மந்த்துக்கு முன்னாடியே நான் என்ன நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, எக்ஸாம் வந்து வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ரீசெண்டாக ஒரு இமேஜ் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் என்னுடைய யூடியூப் சேனலில். அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அமையாயிட்டீங்க. பட் ஆனால் சடனாக வந்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கூட உண்டாக்கலாம். பட் ஆனால் ஆல்ரெடி முன்னாடி நான் சொல்லிட்டேன் கண்டிப்பாக எக்ஸாம் வரப்போகுதுன்னு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அது மட்டும் நல்லா கவனிங்க. இப்போது 2022 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 2023 ஏப்ரல் 20ஆம் தேதி வந்து எக்ஸாம் வந்து எழுதியிருப்போம். ஸோ அதுக்காக நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். டிஓ எக்ஸாமுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். நான் உங்களுடைய உழைப்பு வந்து எப்பவுமே வீண் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்களுடைய உழைப்பு வந்து வீண் போகக்கூடாதுன்னா ஸோ இன்றைக்கே எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிட்டு இந்த நிமிஷம் முதல்லே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. இன்னிலிருந்து பார்த்தா 70 நாள் இருக்குது. உங்களுடைய உழைப்பு வந்து மீண்டும் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ரொம்ப வேகன்சி ரொம்ப லெஸ்ஸாக கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பின்வாங்கிடுவாங்க. 6 வேகன்சிஸாக இருக்குது, நான் எங்கே சார் வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிடுவாங்க. அதனால என்ன சொல்கிறேன்னா 60 பேர் நம்ம மெயின்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த 60 பேரில் நம்ம ஒருத்தர் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு அதுக்காகவே படிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன சொல்ல போகிறேன்னா, ஸோ எங்கேயுமே டெஸ்ட் பேட்ச் வந்து போடாதீங்க, போட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன். ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டால் அந்த டெஸ்ட் பேட்ச் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது, சரியாகவும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் படித்ததை திரும்பவும் படிக்க போகிறீங்க, அட்லீஸ்ட் 2 ரிவிஷன் கொடுக்க போகிறீங்க. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 2 ரிவிஷன் கொடுக்கணும், அந்த ஒரு எய்மோடய படிங்க. தேவையில்லாமல் டைம் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணாங்க. நானும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டெஸ்ட் பேட்சும் போட போதில்லை, எந்த கிளாஸும் எடுக்க போகிறதில்லை. ஸோ எல்லாமே நம்ம என்னென்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணோம், அதுக்காக நம்ம ஃபுல்லாக ஓட போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா என்னுடைய செகண்ட் அட்டம் தான் டிஓ எக்ஸாம் முடியும். அதுவும் நீங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து படிங்க, டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. செகண்ட் அட்டம் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நல்லபடியாக எல்லாருமே பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 60 பேரில் ஒருத்தர் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக மெயின்ஸ் வந்து எழுதி வச்சு படிக்கலாம். நான் கிளியர் பண்ணிவிடுவேன்றதுக்காக. சரிங்களா? ஸோ நன்றி, மீண்டும் அடுத்த சந்திப்போம்.